மகள் வார்த்தை நீ பேசுவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்சம். வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்று கொண்டு வருகின்றது. வேதம் சொல்லுறது 2 சாமுவேல் 7:28 2 சாமுவேல் 7:28 இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணீர் என்று எழுதியிருக்கின்றது. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்தை நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெப பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் பிரதர் மகேந்திரன், விக்டோரியா. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று 7:30 முதலாவது செய்து பாஸ்டர் விக்டர் பால், இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின், இந்தியா. 8:30 ஜோன் பால் ஆனந்த் வந்தால் வார்த்தையை கேட்போம். அவர் முடிவுன்னு தெரியவில்லை. அவர் கண் ஆபரேஷன்ல இருக்கிறார். இப்போ சோமடைந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை எடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வேலையை கத்தாவே இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை இந்த உலகம் முழுவதும் அறிய வேண்டும், வார்த்தையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாந்தியோடு சங்கம வானொலியோடு நாங்கள் இந்த வார்த்தையின் வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியை சுவாமி நாங்கள் பிரகடனம் செய்கிறோம். ராஜா, இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருளான மக்களுக்கு ஊடிச்செல்வ நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து, இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சி எங்களுக்கு தந்து கலந்து கொள்ள கிருபை செய்கிறீரே சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இன்றைய நாளிலே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபரப்பை கேட்கிற பிள்ளைகளும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நேரத்திலே வார்த்தைகளுக்கு தந்த இஸ்ரேல் நாட்டை நினைவு கூறுறோம். இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கட்டளையோடும், இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக அந்த தீய சக்திகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால கடிந்தப்புறப்படுத்த சாமி. இந்த இஸ்ரேலை ஆசீர்வதும் ஐயா. கனடா தேசத்தை ஆசீர்வாதம், இலங்கை தேசத்தை ஆசீர்வாதம் ஐயா. முது வார்த்தைகள் இலங்கை நாடுகள் கனடா தேசத்தில் செல்லும் போது யார் யார் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் எந்த வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஒரு பிரசன்ன கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், தாளந்தை கொடுக்க ஓடோடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார் சுவாமி. இந்த வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, புது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும். ஒரு அக்னி அபிஷேகத்தால் நிரப்பும். ஒரு அக்னி அபிஷேகத்தால் சங்கம வானொலியை நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது நிரப்பும் ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கம வானொலி மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட நீரான் ஒன்றான தேவனு கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் சொன்ன தேவன், நீ எங்களோடு கூட இருக்கு, எங்களோடு வளர்ந்து சுவாமி. தொடர்ந்த நிகழ்ச்சி சுவாமி இன்றைய நாளிலே அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்தவன் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பில் ஒரு ஆரம்ப ஜெபத்தை எடுத்து தேவனுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடி வருகிறார் சிஸ்டர் கருணா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் சங்கம வானொலியின் சார்பிலும் இந்த சகோதரி அன்போடு அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே வார்த்தையின் வெளிச்சம் இந்த தலைப்புக்கு ஜெபம் பண்ணி, ஊழியருக்காக ஜெபம் பண்ணி, ஜோன் பால் ஆனந்த் அவர் கண் ஆபரேஷன் செய்து அவருக்காக பாடப்பட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஏவுறாரோ இந்த வார்த்தை வெளிச்ச நிகழ்ச்சியில்
அப்படியே ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். God bless you. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உயர்ந்தவரே, உன்னதரே, கர்த்தாவே, நன்றி அப்பா. எங்களுக்கு கோட்டை மரணமாய் இருக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை என்று உம்முடைய வார்த்தையை சொல்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி உம்முடைய காரியங்களை எடுத்துச் செல்லுகிற எல்லாரையும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற சுவிசேஷர்களின் பாதங்கள் அழகாயிருக்க செய்கிறவராயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக வருகிற ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சௌரன் லெஸ்லி பிரதற்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். மந்திரணங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் டோலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக, சுபாக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒன்று கூட்டி உம்முடைய காரியங்களை எடுத்து செல்ல கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய திருப்பாதம், உம்முடைய திருக்கரங்கள் ஆசீர்வதிக்கட்டும், தொடர்ந்து நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஜோன் போல் ஆனந்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்களிலே அப்பா நல்ல பார்வை ஏற்பட கர்த்தர் நீர் இந்த வைத்தியத்துக்கூடாக அவருக்கு உதவியை ஒத்தாசையாய் நீர் இருந்ததுக்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து இந்த ஊழியத்திலே வந்து பங்கு பெறும்படியாய் கர்த்தர் அவர்கள் நீர் அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாயிருக்க கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அநேக ஆத்துமாக்களை இந்த உலகத்துக்கு கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, அது என்னுடைய சமாதானம், அது உம்முடைய சமாதானம், நிரந்தரமான சமாதானம் ஆண்டவரே. அப்பா அந்த சமாதானத்துக்காக ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களோட குடும்பங்கள் மேல் இருக்கட்டும், சபைகள் மேல் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்திலே உம்முடைய பாதங்கள் வந்து கர்த்தாவே கடைசி நாளில் நிற்க நெருங்குகிற காலமாயிருக்கிறது சுவாமி. அதை அறியாதபடி வாழுகிற, ரட்சிப்பில்லாதபடி வாழுகிற அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடாதபடி கர்த்தாவே அவர்கள் செய்கிற காரியங்களை மன்னித்து அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய பலத்தகரம் அந்த தேசத்து மேல மிரட்டும், பாதுகாக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கல்வி சுத்தம் பண்ணட்டும். உம்முடைய ரத்தம் அந்த தேசத்திலே சிந்தப்பட்டது, அவர்களுக்காகவும் சிந்தப்பட்டது அப்பா. நாங்கள் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை அசட்டை பண்ணி எங்களை பிரஜாதிகளாகி எங்களை நீர் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்த எருசலேமை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதிலுள்ள ஒரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தால் அந்த தேசங்களை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் நீர், ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் நீர். பெண்களை, குழந்தைகளை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த இடத்துல நடக்கிற யுத்தங்களினாலே அந்த குடும்பங்கள் படுகிற துன்பங்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்மை அறியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்கள் திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தரிசனங்கள் மூலம், கனவுகள் மூலம் கர்த்தாவே தகப்பனே, சொப்பனங்களிலே உண்மை கண்ட அநேக ஜனங்கள் சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சிங்க. அந்த ரட்சிப்பை கர்த்தாவே அவர்கள் மரண பயத்துக்கூடாக கொண்டு போகாதபடி அவர்களுக்கு நீர் கர்த்தாவே பலனும் சத்துவமாய் இருக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, மரணத்துக்கு பயந்தவர்களாக அல்ல கர்த்தாவே, உம்முடைய
நித்திய ராட்சத்துக்கு வந்து சேரும்படியாய் இந்த எரி நரகத்துக்கு பயந்தவர்களாய் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் உம்மாலே இழுக்கப்பட்டு அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நீதியை நிலைநாட்டும்படியாய் நீர் தெரிந்து கொண்ட அந்த அதிபதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேசத்தை பாதுகாக்கும்படியாய் அவரோடு உங்களுடைய சமூகம் கூட செல்லட்டும் ஆண்டவரை. உங்களை அறியாதபடி இருந்தாலும் கர்த்தாவே நீதியும் நியாயம் செய்கிறவர்களை நீ நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து சௌரனை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்கிறவர்களை பொறுப்படுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா தகப்பனே, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள், போதைய வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கி ஞானமுள்ளவர்களாய் மாற்ற வல்லமை உள்ள தகப்பன் நீர். அப்பா, பேதைகளை ஞானியாக்குகிறவர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே கர்த்தாவே பைத்தியங்களை நீர் தெரிந்து கொள்ளுகிறவர் கர்த்தாவே. அவர்கள் புத்திமான்களாய் இந்த உலகத்திலே கடந்து போய் அநேகரை விடுதலையாக்க நீர் அவர்கள் இருதயங்களிலே பேசுகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து அவர்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலே கூடி உமக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக வந்து தங்களுடைய வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும், ஒவ்வொரு குடும்ப அங்கஸ்தவர்களையும், கேட்கிறவர்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபம் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபம் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. Praise Lord. Praise the Lord. நன்றாக ஜெபித்தீர்கள். இது புதிய பாடல் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பாடலிலே அநேக கருத்துக்கள் அடங்கியிருக்கின்றது. பின்மாறி, மாம்சமான, அக்கினி, பக்தி, எலும்பு பள்ளத்தாக்கு, பரிகாரம், சேரியை நான் பார்க்கிறேன், அதிசயம், காற்று, அக்கினி மலையாக பொழிந்திடும், அக்கினி நதியாக பாய்ந்தோடு, சீனா மலையில போன்ற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடங்கிய ஒரு பாடல். இது புது பாடலா? இல்ல, பழைய பாட்டுங்கள். அருமையா இருக்கு. அருமையான தேவனுடைய வார்த்தைகளை தொகுத்து இந்த பாடலை பட்டீர்கள். நான் இதுதான் முதல் தடவை கேட்கிறேன். மிகவும் ஆசீர்வாதமா இருந்த சிஸ்டர் கருணா. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை பாடினார் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. இன்று வார்த்தையின் வெளிச்சத்தில் 2வது நிகழ்ச்சி சங்கீதம். கலையத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 101, பக்கம் பழைய ஏற்பாடு 732. சங்கீதம் 101, பக்கம் பழைய ஏற்பாடு 732. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவன் செய்கைகளை வெறுக்கிறேன், அது என்னை பெற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருஞ்சொல்லவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்கு இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆமேன். இதுவரை நேரம் சங்கீதம் 101 கேட்டீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கான ஜெபம் சங்கம வானொலியிலே நித்திய நேரத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் மார்டின், பாஸ்டர் ஜோன் போல் ஆனதுக்காக ஜெபித்து, முக்கியமாக பாஸ்டர் ஜோன் போல் சீக்கிரம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பாடுபட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த வருகிறார் சிஸ்டர் டோலி கல்கரி. சிஸ்டர் டோலி, உச்சாமா வந்திருக்கீர்கள். ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, அநேக ஊழியர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வந்து கலந்து கொண்டு பின்வாங்கி போனவர்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் தாங்களாக வந்து இதோடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். அதற்காக பாடப்பட்டு ஜெபியுங்கள்.
உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த தருணத்தை, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய மகா பெரிதான கிருபைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே இன்றும் எங்கள் மத்தியில் நீங்க பெரிதான கிரிகைகளை செய்து உங்களுடைய ஊழியக்காரரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா, நீங்க நன்றி நன்றி நிறைந்த தகப்பனே, எங்களுக்குள்ளும் அந்த நன்றி நிறைந்த சோஸ்திர பலியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வரப்போற பாஸ்டர்ஸ் யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பொதுவாக ஜான் பால் ஆனன் அவர்கள் பாஸ்டர் அவர்கள் இப்பொழுது கண்விய சர்ஜரி நிமித்தம் ஆண்டவரே பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பலனுள்ள ஆவியை கொடுத்து அவரை பெல்லப்படுத்தி மறுதரம் எங்களோட மத்தியில் வந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தையை பயந்து கொடுப்பதற்கு அவரை பெல்லப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுடைய அந்த கண்ணில இருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் வராத வண்ணமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர். உங்களோட ஊழியத்தை செய்யும் பொழுது நீங்க ஒருபோதும் பாஸ்டர் நீங்க ஒருபோதும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. அவர் எங்களுக்கு முன்பாக சாட்சியாக வந்து நின்று உங்களோட நாமத்தை உயர்த்த போற கிருபைகளுக்கு நன்றி. அவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களோட ஃபேமிலி, அவங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி விக்டர் பால் பாஸ்டர் காணி வருகிற ஆண்டவரே, அவர்களோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீங்க ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக எங்களுக்கு நீங்க ஜீவனை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி நாங்க இன்னும் உங்களுக்குள்ள அமர்ந்து இருந்து உங்களுக்கு நாங்க சேவை செய்வதற்கு பாஸ்டர் வந்து எங்களுக்கு கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவங்களை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு நீங்க தெரிந்தெடுத்த ஊழியக்காரங்களை ஆண்டவரே மறுபடியும் கூட கரத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. அபிஷேகத்தினால நிரப்புங்க. புதிதான வல்லமையும் அன்பினால நிரப்பி இன்று எங்கள் மத்தியில் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்காக ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி பாஸ்டர் மார்ட்டினுக்காணி வருகிறேன். அவர் எங்களும் ஆண்டவரே அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்க பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. வார்த்தையில ஜீவன் உண்டு. உங்களோட வார்த்தையின் மூலமாகத்தான் நாங்க பிழைக்கிறோம். உங்களோட வார்த்தையின் மூலமாக தான் எங்களுக்கு கிருபையும் அன்பும் அபிஷேகம் நாங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வார்த்தையில் ஜீவன் உள்ளது. நானே ஜீவ அப்பம் என்று கூறியபடி எங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக பகிர்ந்து கொடுக்க போற பாஸ்டர் மார்ட்டின் அவர்களையும் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து இரத்த கொட்டைகளை அவங்களை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சங்கமம் வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் உங்களோட வல்லமையை அப்பா பொழிந்தள்ளும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான மாலையாக எங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமா வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபைகளுக்கான நன்றி அப்பா. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க உங்களோட வல்லமையும் உங்களோட அபிஷேகத்தினால உங்களோட கிருபையின் மூலமாக உங்களுடைய அன்பின் மூலமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்று மாலை நேரம் புதிதான அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாரையும் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. ஊழியக்காரர்கள் அப்பா உங்களுக்கென்று வந்து ஊழியர் செய்வதற்கும் அப்பா உங்க வழி தப்பி போகாதவனாக இந்த கடைசி காலத்துல அப்பா பிசாசானவன் வஞ்சிக்கிற போல யாவரையும் வஞ்சிக்க பார்க்கிறான். ஆனால் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு புதிய பலன் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி. இந்த நேரத்தை பொதுவாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாவுக்கு வருகிற அவங்க செய்யற ஊழிய யாவற்றை நீங்க பாக்குறீங்க. இனி அதிகமாக அவங்களை புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இன்றைக்கு மகேந்திரன் ஐயாக்காண்டி ஜபிக்கிறேன். அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர்களையும் கொண்டு இந்த பகிர்ந்து கொடுக்கிற இந்த வார்த்தையிலும் அப்பா என்கரேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அவங்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான பரிசுத்த ஆவிக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசு மூலம். என்னை தாழ்த்தி என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். உலகோர் உன்னை
பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உந்தன் சிலுவையை சுமப்பாயா. உனக்காக நன்னறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நன்னறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்னும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் அறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் அறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மேய்ப்பனில்லா ஆடுகள் போல் மேய்கின்றார் பாவ புல்வெளிகள், மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவென்றால் என்னவில்லை என்றே கேட்கும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர், ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் அறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் அறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆமென். நாங்க கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கிறோம். இருந்தாலும் சில நேரம் நாங்க பின்வாங்கி போகிறோம். நாங்க நினைக்கிறோம் நாங்க கர்த்தரை அன்பு கூறுகிறோம், செய்கிறோம், ஊழியத்துல எங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் எல்லாம். ஆனாலும் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், எங்களுக்காண்டி மரித்தார், எங்களுக்காண்டி ஜீவனை கொடுத்தவர். அவர் இன்னும் அதிகமாக புதிதான ஊழியக்காரரை அழைத்து அவர்களுக்குள்ள நாங்க இன்னும் அதிகமாக வளர்வதற்கு இந்த அன்பை எங்களுக்கு கொடுத்தபடியா கர்த்தர் இன்னும் இந்த அன்பை யாவர் மேலும், ஊழியக்காரர் மேலும், பாவியல் மேலும் ரட்சிக்க வந்த எங்களோட அப்பா, எங்களோட தகப்பன் ஆனவர், அவருக்கு மட்டுமே ரட்சிப்பை கொடுக்க முடியுமா இருக்கிறது. ஆனால் இயேசுவை நாங்கள் அன்பு கொண்டு இன்னும் அதிகமாக அவருக்குள்ள நாங்கள் மறைந்து ஜீவிப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவின், நன்றி. ஆமேன். இயேசுவின் அவருடைய இரத்தம் மட்டுமே எங்கள் பாவங்களை கழுவி மன்னிக்கக்கூடியதா இருக்குது. அப்படியே அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இயேசுவை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த தந்த அன்புக்கு எல்லா கன மகிமையும் அவருக்கே கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. ஒவ்வொரு ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்தீர்கள், மிகவும் அருமையா இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்தது உங்களுடைய பாடல். உங்களுடைய பாடலிலே உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய், அதுக்கு விடை வந்து டோலி, நீங்கள் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும். கட்டாயம். இந்த பட்டிமன்றத்தை ஏன் கலந்து கொள்ளணும்னு சொல்றேன்னு சொன்னால், வியாழக்கிழமை 10:30 மணிக்கு பட்டிமன்றத்திலே அநேக ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் வருவார்கள்.
அவர்கள் வந்து அந்த கருத்தை சொல்லும் பொழுது நான் உங்களை கூப்பிட்டேன் டோலி, இதோடைய கருத்து என்னன்னா நீங்க 3 நிமிஷம் தருவேன். அவர் சொன்ன கருத்துல மிக முக்கியமான பாயிண்ட் மாத்திரம் சொல்லணும், பிரசங்கம் செய்கிறதில்ல. அவர் சொன்னது முக்கியமான முக்கியமான கருத்து நன்றா இருக்கு, இதை ஒத்துக்கொள்ளக்கூடியது வந்து அப்படி ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்க சொல்ல வேணும். அதாவது வார வியாழக்கிழமை 10:30 மணிக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் வாரார்கள், ஊழியர்கள் வாரார்கள். ஒருவர் வந்து அந்த இருள் இந்த லைட்டை போட்டால் இருள் போகும். அதுக்கு கொடுக்க விளக்கத்திலே இந்த முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நீங்க எடுக்கணும். மற்றதை விட்டுட்டு அதை வந்து கூப்பிடுவேன், நீங்க வந்து சொல்லுங்க டொலி, இந்த சில கருத்துக்கள்னா நீங்க முக்கியமான கருத்தை சொல்லி இது இந்த சிந்திக்க வேண்டிய ஒரு செயல், நல்ல கருத்துள்ள செயல், அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு நீங்க போகலாம். நீங்க கலந்து கொள்ள அப்படிலும் கேட்டுக்கொண்டிருங்க. வந்து சில நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் கேட்டுக்கொண்டிருங்க. ஒரு 1.5 மணித்தியாலம் சிஸ்டர் டோலி அண்ட் சிஸ்டர் கருணா. காரணம் நீங்கள் வந்து அந்த ஊழியக்காரர் பிறப்படுத்த வேணும். நீங்கள் வந்து அந்த ஊழியக்காரர் அவர்கள் நீங்க ஊக்கமளிக்க வேணும். காரணம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்களை நாங்கள் உயர்த்த வேணும். எனவே தயவு செய்து வருகிற வியாழக்கிழமை 10:30 மணிக்கு மறந்துட வேண்டாம். உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்க வராவிட நான் உங்களுக்கு கோல் தருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஐயா, தொடர்ந்து நன்றி. God bless you. ஆமென். ஆமென், ஆமென். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மையிலே 110 நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மறு ஒளிபரப்பிலே அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சொல்றார், ஐயா 3 மத்தாத்துக்குள்ளே 4-5 ஊழியருடைய வார்த்தை ஆசிரமமா இருக்கு. ஆனால் அவர்கள் சாட்சி சொல்ல பின்னிக்கிறது காரணம் நேர மாற்றங்கள், வித்தியாசங்கள், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம், டொரண்டோவுக்கும் வித்தியாசம். இப்படியான சூழ்நிலையிலே அவர்கள் சாட்சி கொடுக்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியையும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலையும் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியையும் பட்டிமன்றம் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இலங்கைக்காக நடக்கிற நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க கேட்கிற பிள்ளைகளை சுவாமி நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காண்டி அந்த பிள்ளை உலக சத்தத்துக்கு செவி கொடாதபடி உமது சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை, உமது பாதப்படியிலே வந்து இப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை, ஐயா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ சமாதானத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கு. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். நீர் அவளோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா உலகத்தில் ஆண்டே ஓத்திரம் உண்டு திடங்கள் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தாங்களும் வந்து தாழ்ந்த கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரான் உண்மையான தெய்வம், சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உம்முடன் தான் இருக்க என்பதை அவர் கண்டு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகள் கொண்டாடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே, தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே.
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சன் என் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருணியதாலே. நிச்சயம் சுவாமிய பற்றிய பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீடு ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். இதுவரை நேரம் நாங்கள் துதிகள் ஆராதனையில கலந்து கொண்டோம். இப்பொழுது செய்திக்கு கடந்து செல்வோம். இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா இருந்து செய்தியை கொடுத்திருக்கிறார். அவருடைய செய்தியை கேட்போமா? ஆமாம், இதோ அவர் அனுப்பின செய்தி. இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து கடந்த 3 வாரங்களாக 3 முறையாக கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியமும் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தியானித்து வருகிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் இந்த 4வது பகுதியாக கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியமும் என்ற தலைப்பிலே நாம் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதாவது கர்த்தரின் பந்தி திருவிருந்து ராபோஜனம் நற்கருணை என்பது ரொம்ப 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 அவசியமானது, அற்புதமானது, தேவையானது. அது ஒன்றுதான். சரிங்களா? அப்ப கடந்த 3 வாரங்களிலும் நம்ம என்ன பார்த்தோம்? மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்தில் கர்த்தரின் பந்தியை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே எந்த விதமாக பதிவு செய்யப்பட்டது என்பதை திட்டமும் தெளிவுமாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்துல பார்க்க போறோம். யோவான் சுவிசேஷத்துல யோவான் கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்று இன்று பார்ப்போம். சரிங்களா? யோவான் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தரின் பந்தியை குறித்து சொன்ன இந்த 4 நற்செய்தி நூல்களிலும், மார்க்கை பார்க்கலும், மத்தேயை பார்க்கலும், மார்க்கை பார்க்கலும், லூக்காவை பார்க்கலும், யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டதான் கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்து மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் மிகவும் தெளிவானது, அற்புதமானது, கண்டிப்பானது, எச்சரிக்கையானது, அவசியமானது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 48, 50, 51, 53, 54, 55, 56, 57, 58 இயேசு பேசிய 9 வசனங்கள் மிக அவசியமானது. எல்லாரும் வாசிக்க கேட்போம் அந்த வசனங்களை. எல்லாரும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 9 வசனங்களை நம்ம முதலாவது ஒரு தடவை வாசிச்சிருவோம். 48, ஜீவ அப்பம் நானே. 50, 51, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திருந்தன அப்பம் இதுவே. நானே வானத்திருந்தன ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53, 54, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
55, 56. என் மாம்சம் மெய்யான போஷணமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 57, 58. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஹல்லேலூயா. இந்த 9 வசனங்கள்ல, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அந்த 9 வசனங்கள்ல ஒரு கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்தும் அர்த்தத்தை குறித்தும் அதனுடைய தேவை குறித்தும் இயேசு திட்டமும் தெளிவுமாக போதித்திருக்கிறார். அதை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையின் மூலமாக உலகம் எங்கிலும் பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்தும் அதனால் வருகிற நன்மைகள் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய மனக்கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர், வார்த்தையை வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதலாவதாக இயேசுவின் சரீரமே மெய்யான உணவாக இருக்கிறது. கர்த்தரின் பந்தியில இயேசு கிறிஸ்துவின் சரீரமே மெய்யான உணவாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, 50, 51 மறுபடி வாசிப்போம். ஜீவ அப்பம் நானே. எஸ் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் அப்படின்ற, நானே உணவு, நானே உங்கள் பசியாற்றுகிற ஆகாரம் என்று சொல்லுகிறார். 50, 51. இதிலே புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்திறந்திறங்கின அப்பம் இதுவே. வானத்திறந்திறங்கின அப்பம் உணவு நான் தான் அப்படிங்கிறாரு. நானே வானத்திறந்திறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். என்றென்றைக்கும் நித்தியமாய் தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மெய்யான உணவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நல்லா பாருங்க, 3 காரியத்தை பதிவு செய்றார். ஜீவ அப்பம் நானே, இதை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை என்றாரு, என்றென்றைக்கும் பிழைப்பான். 3 காரியத்தை இந்த 3 வசனத்துக்குள்ள ஆண்டவர் பதிவு செய்ததை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நேசிப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிப்பதற்கும் நாம் எப்பொழுதும் தயார் நிலையில இருக்க வேண்டும், வாஞ்சியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும். 2வது காரியம், புசிக்க தவறினால் பங்கு இல்லைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்க தவறினாலோ கர்த்தரின் பந்தியை அசட்ட பண்ணாலோ அவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்றாரு. வசனம் யோவான் 6ல 53, 54, 55. 53, 54, 55. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஷணமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கின்றார். பாருங்க, நீங்க என் சரீரத்தை நீங்கள் பூசிக்க தவறினால், என் ரத்தத்தை பானம் பண்ண தவறினால் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பங்கு கிடையாது. நீங்க காணிக்க கொடுக்கலாம், தசமாவும் கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், செபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், என்ன வேண்டாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண தவறினால் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இல்லை. என்னுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது, என்னுடைய நன்மையில உங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பங்கே கிடையாது, ஐக்கியம் கிடையாது, உறவு கிடையாது. அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியில போய் பாருங்க, எந்த ஒரு இந்த ஐக்கியத்துல இல்லாம காணிக்க கொடுக்கறது, தசமாவும் கொடுக்கறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்றது, உபவாசிக்கு, இதெல்லாம் ஊழியக்காரனோட ஐக்கியம், மேய்ப்பனோட ஐக்கியம். சபைக்கு எந்த ஊழியக்காரனை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஊழியக்காரனோட ஐக்கியம். சரிங்களா? அப்ப கர்த்தரோடு ஐக்கியப்படும் சொன்னா அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணினால்தான் அவரோடு ஐக்கியமா இருக்க முடியும். இதை செய்யலைண்டா உங்களுக்கு என்னிடத்துல
பங்கு இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திட்டமாக உணர்ந்து கொள்ளுங்கள், திட்டமாக புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்பர் 3, இயேசுவில் நிலைத்திருக்கும் சிலாக்கியம். கர்த்தருடைய பந்தியில அனுசரிப்பது, அதை அறிந்து கொள்வது, அதை கடைபிடிப்பது, இயேசுவின் சரீரத்தை புசிப்பது, இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுவது, இயேசுவில் நிலைத்திருக்கும் ஒரு சிலாக்கியம். யோவான் 6:56-57 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னாலே பிழைப்பான்றார். என்னிலே நிலைத்திருப்பான், என்னாலே பிழைப்பான். 1, இயேசுவில் நிலைத்திருக்குதல். 2, இதிலே பிழைப்பு உண்டு. ஒரு பிழைப்பு உண்டு, வாழ்வாதாரம் உண்டு, ஒரு செழிப்பு உண்டு, ஒரு சமாதானம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை இயேசு தெளிவாக சொல்லுகிறார். கடைசியாக 4வது காரியம், என்றென்றைக்கும் பிழைப்பு. என்னைக்கும் நித்தியமாய் தீர்க்காய்ச்சோடு வாழலாம், முதிர் வயதோடு வாழலாம், முதிர் வயதிலே கல்லறையிலே சேரலாம். யோவான் 6:58 முதல் பகுதி, வானத்திலிருந்து அப்பம் இதுவே, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அப்பமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு பானமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு திருவிருந்து என்ற ஒரு பெயர்ல, கர்த்தரின் பந்தி என்ற பெயர்ல கொடுக்கப்படுகிறது. அதுல முக்கியமான வார்த்தை, நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் மரணத்தை நினைவு கூறணும்? அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் மீட்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தான் பாவம் மன்னிப்பு உண்டு, இயேசுவின் மரித்த மரணத்தின் மூலமாக தான் நமக்கு சமாதானம் உண்டு, இயேசுவின் தரித்திரத்தின் மூலமாக நமக்கு ஐஸ்வர்யம் உண்டு, இயேசுவின் ரத்தம், மரணம், தரித்திரத்தின் மூலமாக தான் நமக்கு வாழ்வு, செழிப்பு, உயர்வு, அந்தஸ்து, விசுவாசம் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முடிவுரையாக, சோறு வேண்டுமென்றால் நெல் உடைக்கப்பட வேண்டும். சோறு சாப்பிடணும்னா நெல் உடைக்கணும், அரிசியாக்கணும், அந்த அரிசியை வேக வைக்கணும், அப்பதான் சோறு சாப்பிட முடியும். அப்பத்திற்கு சப்பாத்தி சுடணும்னா அப்பத்திற்கு மாவு வேணும். மாவு வேண்டுமென்றால் கோதுமை உடைத்து நொறுக்கி மாவாக்கப்படணும், அப்பத்தான் அப்பம் சுட முடியும், அப்பத்தான் தோசை சுட முடியும், அப்பத்தான் சப்பாத்தி சுட முடியும். அப்போ இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்படும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 28:28 சொல்லுது. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், அப்பத்துக்கு கோதுமை உடைக்கப்படும், அப்பத்துக்கு கோதுமை நொறுக்கப்படும் சொல்லப்படுது. ஏசாயா 28:20 நொறுக்கப்படாட்டி அப்பம் கிடையாது. அப்ப பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் உணவாக இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், சிலுவையிலே நெருக்கப்பட்டார். புரியுங்களா? சிலுவையிலே மாவாக்கப்பட்டார். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அவர் கோதுமை நொறுங்குவது போல, ரைஸும் அல்ல, கோதுமை நொறுக்கப்பட்டு அரிசி மாவானது போல சிலுவையிலே இயேசு நொறுக்கப்பட்டு மாவாகி அப்பமாகி ரசமாகி உங்களுக்கும் எனக்கு உணவாக மாறுகிறார். அதான் சீவாப்பம் என்றாரு. சரிங்களா? உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இயேசு நமக்கு உணவாய் மாறினார். அதுதான் கர்த்தரின் பந்தி. நானே ஜீவாப்பம். யோவான் 6:42 சொல்றாரு, நானே ஜீவாப்பம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். சரிங்களா? அப்போ சூசு சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு குளிர்பானம், ஒரு சூசு சாப்பிடணும்னா பழம் பிழியப்படுவது போல இயேசு நமக்காக பிழியப்பட்டார். இதுதான் சரீரமாகிய அப்பமும் ரத்தமாகிய பானம். திராட்சை பழத்தை மிக்சியில போட்டு அடிச்சு அதை பிழிஞ்சு எடுத்தா தான் அதை டம்ளர்ல சூசா குடிக்க முடியும். சரிங்களா? அப்ப பிழியப்படாமல் சூசு குடிக்க முடியாது. அப்ப இயேசு அப்பமாக நொறுக்கப்பட்டார், மாவாக நொறுக்கப்பட்டார், 2 சூசாக பிழியப்பட்டார். கல்வாரி சிலுவையில அவர் பிழியப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிழியப்பட்டார்.
அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மனக்கண்களை திறப்பாராக, இருதயத்தை திறப்பாராக. உங்க சபையில உங்க ஊழியக்கார்ட்ட என்ன வேலையா இருந்தாலும் இந்த கர்த்தரின் பந்திய தவற விடாதீங்க. கர்த்தரின் பந்திய நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஆயத்தப்படுங்க, வாஞ்சியோடு கூட போங்க, கலந்து கொள்ளுங்க, விசுவாசத்தோடு கூட இயேசுவின் சரீரத்தை புசித்து இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணும் போது உங்கள் சரீரத்துல காணப்படுகிற வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போகும், சுகவீனங்கள்லாம் மறைந்து போகும், ஆரோக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், தரித்திரங்கள் விலகி மறையும், கடன் பிரச்சனைகள் வறுமைகள் எல்லாம் விலகி மறையும், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழலாம். அதுக்குத்தான் கர்த்தருடைய பந்தி அவசியம். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தரின் பந்திக்காக அர்ப்பணிப்போமா? இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தவற விட்டுருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ தவறி இருக்கலாம், மறுதளித்திருக்கலாம், சந்தர்ப்பம் கிடைக்காம இருந்திருக்கலாம், சந்தர்ப்பம் கிடைச்சோ அன்னைக்கு நீங்க வேலை வெட்டி போய் அதை இழந்திருக்கலாம். இனிமேல் கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு நீங்கள் என்ன வேலையா இருந்தாலும் அதை நழுவ விடாதீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். செபிப்போமா? பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட அந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து இந்த செய்தியை நீ மறுபடியும் உருவாக்குவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தியை ஒளிபரப்பும் போது பல மக்கள் ஆண்டவரை கர்த்தா விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கேட்டு பலனடைய உதவி செய்யும் ஆண்டவரை, சுகம் பெற உதவி செய்யும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், வாழ்வாதாரத்தை செழிப்படைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரை கர்த்தாவே. இதை தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை, அந்தகர வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சரீரத்துக்காய் தோத்திரம், இயேசுவின் ரத்தத்துக்காய் தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த கர்த்தரின் பந்திய ஆண்டவர் பந்தியின் அவசியத்தை, அர்த்தத்தை எங்களுக்கு புரிய வைத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடா கோடியாக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சரீரமாய் அப்பத்தை ரத்தத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செபத்தை கற்பர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் மேலும் இயேசுவின் ரத்தம் தொளிக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக, தரித்திரங்கள் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகி மறைவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உயிர் தந்த இயேசுவின் நாமத்திலே இவர்கள் மேல் வந்து பலிப்பதாக, மலட்டு கற்பங்கள் பிள்ளை தாட்சியாய் மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகி மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளை தாட்சிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் வளர்ந்து விருத்தி அடையட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கடன் பிரச்சனைகள் மறையட்டும். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் அழிந்து மறையட்டும். செய்வினை கட்டிகள் பிலிசுனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே உடைந்து நொறுங்கட்டும். ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பல் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you. சோதனைகளை பிசாசானவன் இதுவரை நேரமும் கர்த்தரின் பந்தி என்ற தலைப்பிலே யோவான் அதிகாரத்திலிருந்து மிக அழகாக எடுத்துரைத்தார். இந்த கர்த்தரின் பந்தி மத்தேயு, மார்க், லூக்கா இலும் பார்க்க இந்த யோவானிலே எழுதிய இந்த கர்த்தரின் பந்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதை எடுத்து மிகவும் தெளிவாக
விளக்கத்தை கொடுத்திருந்த பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. அவரையும் ஊழியத்தையும் மூப்பர்களும் எல்லோரும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா அவர் அழைக்க போறோம். சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த ஊழியரை நாங்கள் உறுப்பினப்பட்டு ஐக்கியப்பட்டு வரவேற்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை. சோஸ்திரம் ஐயா. பிரைஸ் லார்டுங்க. ஸ்தோத்திரங்க. சோஸ்திரம், சோஸ்திரம். இன்றைய நாளிலே உற்சாகமாக வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே மீண்டுமாய் வார்த்தையின் வெளிச்சத்திலே இணையத்தின் வழியாய் கிறிஸ்துவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளை உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து வெறும் ஜெபத்தை மட்டும் பார்க்கறதில்ல, ஜெபத்தை சுற்றி உள்ள சத்தியங்கள், வேதம் என்ன சொல்கிறது, எதற்காக ஜெபித்தார்கள், அதில் எப்படி பலனை பெற்றுக்கொண்டார்கள், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறதுக்கு முன்னாக நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், இந்த வாயின் வார்த்தையை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும், எப்படி விசுவாசத்தை கொண்டு இருக்க வேண்டும், ஜெபத்துக்கு அப்புறம் நாம் எப்படி பேச வேண்டும், என்னென்ன காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பதில் பெறுகிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னும் சின்ன வயசு ஜெபத்தையே ஜெபித்து கொண்டிருந்தா நம்ம வாழ்க்கையில அது கடைசி வரைக்கும் நம்மளை ஒரு ஆவியில உற்சாகப்படுத்தி நம்மளை விசுவாசத்தில் கொண்டு போகாது. பாருங்க, ரொட்டீன் ப்ரேயர்ஸை பண்ணக்கூடாது. பாருங்க, நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஜெபங்கள்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும். சரியான ஒரு காரணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் பிரேயரா பெட்டிஷனே வச்சுட்டு இருந்தோம்னா எப்போவுமே நம்ம மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி, ஏதாவது கடையில் போய் லிஸ்ட்டு கொடுத்து க்ரோசரி ஸ்டோர்ஸில் போய் வாங்குவோம் பாருங்க, சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒரே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறது தான். அப்படியே இருந்தோம்னா அது ஒரு பேசிக்கான பிரேயர் தான். பாருங்க, அதுக்கு மேலே நம்ம போகணும். அதான் கடந்த மாதத்துலேருந்து நாம் பாருங்க ஜெபத்தை விசேஷமாக பிசாசின் தந்திரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க, வேதத்தில் வாசிப்போம்னா எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் 18வது வசனம் சொல்லி நான் வாசிக்கிறேங்க. எபேசியர் 6:11-18. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய சர்வாயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ளணும்னு சொல்லி போட்டுருக்கு. ஏன் தரித்துக் கொள்ளணும்னா பிசாசுடைய அந்த தந்திரத்தை நம்ம இது பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். அந்த பிசாசுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு சில ஆர்மர் ஆஃப் காட்ஸ் தேவைப்படுது. பாருங்க, ரட்சிப்பு, விசுவாசம், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நீதி, இது எல்லாமே நம்ம தேவைப்படுது. அதோட கூட அவர் சொல்லும் பொழுது 18வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறாரு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருக்கின்றாரு. ஸோ இந்த ஆர்மர் ஆஃப் காட், அந்த தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணணுன்றாரு. ஸோ அந்த சர்வாயுத வர்க்கத்தை பேசும் பொழுது அவர் முடிக்கும் பொழுது ஜெபத்தை மையப்படுத்தி ஜெபத்தை முடிவாக வைக்கிறார். பாருங்க, அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் ஜெபமானது உதவுகிறது. பாருங்க, வெறும் ஜெபம் மாத்திரமே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜெபம் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது, அதே சமயத்துல பூர்ணப்படுத்துகிறது. நாம் பாருங்க, ஒரு காரியம் செய்ய போனோம்னா என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு போவோம். அந்த காரியம் கர்த்தருடைய தயவால் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வந்த உடனே என்ன பண்ணுவோம், மறுபடியும் தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுகிறோம், முடிக்கும் பொழுதும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறோம். பாருங்க, அதுல முக்கியம் பார்த்தோம்னா எப்படி பண ஆசை ஆசீர்வாதம் சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். பாருங்க, லோத்துவுக்கு ஆபிராம் கூடியது, எப்படி ஆபிராம் ஆசீர்வதிக்கப்பட்டான், லோத்து ஆபிராமோட ஒட்டி கொண்டான்னு சொல்லி போட்டிருக்கு. ஒட்டி கொண்டதுனால அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு, ஆபிரகாம் எதை தெரிந்து கொண்டார், தேவத்துடைய ஆசையை தெரிந்து கொள்கிறாரு. லோத்து எங்க பச்சை பசங்க சோதம் குமாராவை தெரிந்து கொண்டார் என்பதை பார்த்து கொண்டு போடுவோம். அதனால நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, பண ஆசைக்கும் ஆசீர்வாதத்துக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அதுல நம்ம பார்த்துட்டோம்னா புதிய ஏற்பாடு வேதம் என்ன சொல்லுகிறது, பணத்தை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லுகிறது. போன தடவை பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆசீர்வாதத்தை ஒரு காமனா பேசிட்டு போனோம். இப்போ வேதம் சொல்லுற ஆசீர்வாதம் தான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் தேவன்
நமக்கு எப்படியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். போன வாரம் நான் சொன்ன இந்த போர்ட்ஃபோலியோ பற்றி சொன்னேன். போர்ட்ஃபோலியோவில் வந்து பல விதமான ஒரே கேரக்டர் உள்ள ஒரு பொருட்கள் வந்து உள்ள இருக்கிறதா போர்ட்ஃபோலியோ. அது மாதிரி தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனால் சில சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் தான் முழு ஆசீர்வாதம் சொல்லி பேசுகிறாங்க. சில சமயம் என்ன பண்ணுறாங்க, இல்லை பணம் செழிப்பு அதெல்லாம் பேச வேணாம், மற்றது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. போர்ட்ஃபோலியோன்னா எல்லாமே கலந்துருக்கணும். அப்போ எல்லாத்தையும் கலந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு நான் பேச வேண்டும் பாருங்க. அதனால் இன்றைக்கி வந்து விசேஷமாய் வேதம் வந்து நம்முடைய ஆசீர்வாதம், அதாவது விசேஷமாக இந்த சமூக ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், இதை வந்து என்ன சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில்? புதிய ஏற்பாட்டில் வந்து ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட சொல்லல பாருங்க. அது எப்படி சொல்லுதுன்னா, எபேசியர் 1:3 இப்படியா சொல்லுகிறது. எபேசியர் 1:3 வாசித்தோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுல நீங்க முக்கியமா வேதத்தை பார்க்கணும்னா, அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கிறாரு. உன்னதங்களில் ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, ஆவிக்குரிய மண்டலங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. இன்னொன்று பார்த்தோன்னா, ஆசீர்வாதத்துல ஆசீர்வதிக்கிறது போல சகல ஆசீர்வாதம் அப்படின்னா ஒரு ஒரு பிளஸ்ஸிங் ஒரு மல்டிடியூட் இருக்கு பாருங்க. நான் சொல்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒரு வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு எலைட்டான ஒரு பணக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா, வீட்டில் டேபிள்ல வச்சிருப்பாங்க, பழம் கூட வச்சிருப்பாங்க பாருங்க. அதில் வந்து ஒரு பழம் இருக்காது. ஆப்பிள் வச்சிருப்பாங்க, ஒரு அண்ணாச்சி வச்சிருப்பாங்க, வேற என்ன திராட்சை வச்சிருப்பாங்க, ஆரஞ்சு வச்சிருப்பாங்க. அது நிறைய பழங்கள் சேர்ந்து ஒரு கூடையில் வச்சிருப்பாங்க. சில வீட்டில் போனால் அழகாக வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பழம் சாப்பிடணும் பார்த்தோன்னு வைக்கிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கூடையில பழங்கள் இருக்கிறது, எல்லா சகல விதமான பழமும் ஒரு கூடையில் இருக்கு பாருங்க. அதான் போர்ட்ஃபோலியோ. அதான் நான் என்ன சொல்ல பாருங்க. அதைத்தான் வந்து சொல்றாரு, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களை உன்னதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு வந்து எப்படி உன்னதங்களே ஆசீர்வதித்திருக்கிறாரு? உன்னதம்னா என்ன? அது மட்டும் கிடையாது, அதை நாம் வந்து ஒரு ஓமையிலேருந்து பார்க்க போறோம் பாருங்க. அதை எப்படி நாம் வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுயத்தை வந்து பார்க்கும் பொழுது, அப்ப ஆசீர்வாதம் இப்படி போட்டிருக்கு. அது கான்ட்ராஸ்டா இன்னொரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. நம்ம 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துல 10வது வசனம், 1 தீமோத்தேயு 6:10 நம்ம இப்படியா எடுத்துக்கொண்டோம்னால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் போட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா, சகல இப்ப எபேசியர் 1:3 பார்த்தோம்னா, சகல ஆசீர்வாதங்களை உன்னதங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா 1 தீமோத்தேயு 6:10 இப்படியா சொல்லிக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கின்றது. அப்ப ஒரு ரெண்டுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு, 2 வசனத்துக்கு இடையில. ரெண்டுமே பவுல் தான் வந்து சொல்றாரு பாருங்க. ஒன்று எபேசு சபைக்கு எழுதுறாரு, இன்னொன்று தீமோத்தேயு நிருபத்துக்கு எழுதுறாரு. எபேசு சபைக்கு எழுதும் போது நல்லது கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்காரு, இவர் பிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தீமைக்கு எழுதும் போது பண ஆசை மட்டும் வச்சிருக்காருன்றாரு. அப்ப வித்தியாசம் இருக்கிறது அந்த இடத்துல, ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்து காண்பிக்கிறார். பண ஆசைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து காண்பிக்கிறாரு. இப்ப நம்ம வந்து அப்ப தேவன் எப்பேற்பட்டவர்? அவர் வந்து ஆசைகளை வெறுக்கிறவரா அல்லது வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு வசனத்தை வந்து நம்ம இப்படியே பார்க்கணும். ஒரு வசனத்தை வந்து பண ஆசையை குறித்து தேவன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு வசனம் வந்து கிளாரிட்டியா சொல்லுது பாருங்க. அதை நான் வாசித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு நன்றாக தெரியும் பாருங்க. இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்ப்போம் பாருங்க. ரோமர் எழுதின நிருபத்துல 10வது அதிகாரத்துல 12வது வசனம். இதுவும் வந்து ரோமர் சபைக்கு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பனரா இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வசனம் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறாரு, யூதருக்கும் கிடையாது, கிரேக்க வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் லிட்டரலா எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா, அவர் பெரிய பணக்காரரா இருக்கிறாரு, நம்ம வந்து இது வித்தியாசம் கிடையாது இந்த மாதிரி. அதுக்கு முந்தின உள்ள அந்த ரோமருடைய முந்தின வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், ரோமர் அதிகாரத்தில் வந்து ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. ரட்சிப்பை குறித்து வந்து பேசுகிறார் பாருங்க. ரட்சிப்பை பேசும் பொழுது அவர் இப்படியா சொல்லுகிறாரு, தேவன் வந்து ஐஸ்வர்ய சம்பனமா இருக்கிறார் சொல்லி கொடுக்கும். ரோமர் வந்து நீங்க 9:10 பாத்தீங்கன்னா, என்ன பண்றால் கர்த்தர் இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வார்த்தை சொல்றது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கெட்டு போவதில்லை என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு லிட்டரலா வந்து ஒரு பணத்தை கொடுத்து வந்து பேசுறேன். ஐஸ்வர்ய சம்மனா இருக்கிற ஐஸ்வர்யம்னா என்ன? இந்த இடத்துல இந்த வேதத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா, அந்த ஐஸ்வர்ய சம்மனா இருக்கிறன்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஐஸ்வர்ய சம்மனன்ற வார்த்தைக்கு வந்து இது வந்து பெருக்கத்தை வந்து பெருவா சொல்கிறது. எதை பெருக்கத்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்ஃபினிட் என்ற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது பாருங்க. இது abundant supply of glory,
அபண்டன்ட் சப்ளை ஆஃப் கிரேஸ், அபண்டன்ட் சப்ளை ஆஃப் மெர்சி என்ற வார்த்தை தான் ஐஸ்வர்ய சம்பளன்ற வார்த்தைக்கு போட்டுக்கிறது பாருங்க. அபண்டன்ட் சப்ளை ஆஃப் ஃபர்கிவ்னஸ் பாருங்க. தேவன் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கிறார், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. தேவனுடைய கிருபையினால் நடத்துக்கிறார், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. தேவன் நம்மளை தேவனுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. வாசிப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஐஸ்வர்ய சம்பளம் இருக்கிறான்னு போட்டிருக்கு. எல்லையேட்டவர் அப்படின்ற வார்த்தைக்கு இன்ஃபினிட் வார்த்தை இருக்கு பாருங்க. அப்படி பார்த்தோம்னா யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் தம்மை தொழுகிற யாவருக்கும் அவர் எல்லை இல்லாமல் கிருபையை கொடுக்கிறார், எல்லை இல்லாமல் இரக்கத்தை கொடுக்கிறார், எல்லை இல்லாமல் அவர்களை மன்னிக்கிறார், ரட்சிப்புக்குரிய வழி நடத்துகிறார் என்ற வார்த்தை தான் அதுக்கு சரியான ஒரு அர்த்தம் பாருங்க. நம்ம என்ன பண்ணணும், ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிறார் அப்படின்னா தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தர் தான். நான் லிட்டரில் எடுக்கும்போது பட் அந்த ஒரிஜினாலிட்டி இதுதான் போட்டிருக்கு பாருங்க. லிட்டரில் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தம் தான். அவருக்கு பேர் அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே கிடையாது, விசுவாசிக்கிற நமக்கு கிடையாது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குற தேவன் தான். ஆனால் நம்ம இந்த வருஷத்துல அப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வருஷத்தை சரியாக படிக்கவில்லைன்றது அர்த்தம் பாருங்க. அப்போ வேதத்தில் நமக்கு கத்த என்ன சொல்றாரு, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் 28வது உபாகம் 28 பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இனிமேல் ஒன்று இந்த வசனத்தை பற்றி செஞ்ச அப்படின்னா உன்னை ஃபாலோ பண்ணலாம், கத்தர் உன்னை கூட ஆசிர்வதிப்பார், மாவசி ஆசிர்வதிப்பார், உன்னுடைய கர்ப்பங்களை ஆசிர்வதிப்பார், உன் கனிகளை ஆசிர்வதிப்பார், இதெல்லாமே வானத்தை திறப்பார், இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ்லேயே வரும் பாருங்க, சாரி ஃபியூச்சர் டென்ஸ்லேயே வரும். இதெல்லாம் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கும். ஆனால் எபேசியரை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம அவர் எபேசியர் 1:3 அவர் ஆசீர்வதித்திருக்கான்னு இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல வரும் அந்த வார்த்தை. அப்போ அங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல இங்க பாஸ்ட் சொல்ல ரெண்டுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கல்வாரி சிலுவையில கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்து கொண்டார், நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்றாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, ஆரோக்கியப்படுத்துறாரு, நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ இதெல்லாமே சிலுவை இருக்கிறதுனால அங்க உள்ள ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்ப்பு செய்வாருன்ற அர்த்தம் இந்த இடத்துல ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வரும் பாருங்க. சரி, ஆசீர்வதித்திருக்காருன்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் பழிக்கல, நான் என்ன கஷ்டத்தை தான் இருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், நான் பிளஸ்டட் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மற்ற மார்க்கங்கள் என்ன சொல்றாங்க, இதை செஞ்சா அது நடக்கும், இதை செஞ்சா இதை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக நாங்க கடவுளுக்காக நடந்து போறோம், கடவுளுக்காக எங்களை நாங்கள் வருத்தி கொண்டுக்கிறோம், மலைகளுக்கு போறோம். ஆனா இங்க அப்படி ஒன்றும் பெருசா ஒரு சொல்லலையே. அப்ப நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, இந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பணம் விசேஷமாக பண விஷயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அது செய்வதனால என்ன நடக்கிறது, மறுபடியும் அது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற படத்துல பண்ணதுக்கு அப்புறம் குறைச்சல் உண்டாகிறோமா, மறுபடியும் நம்ம எப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா. அப்படி நம்ம பார்க்கணும்னா எப்படி இந்த உன்னதங்கள்லாம் எங்க இருக்குது, உன்னதங்கள் எங்க இருக்குது, ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சுக்கின்றாங்க. நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம், கண்ணில் பார்க்காத ஒரு காரியத்தை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு வசனம் பாருங்க. ஒரு வார்த்தையை பிலிப்பியர் சபைக்கு பவுல் இப்படியா எழுதுகிறாரு, நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம் 19வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தை நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதாமல் வேறொரு சபையும் எனக்கு உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறேன். பவுலுக்கு ஒரு தேவைகள் வந்திருக்கு பாருங்க. பவுலுக்கு ஒரு தேவை வரும் பொழுது ஒரு பிலிப்பு சபையை நோக்கி கேட்கிறாரு. பிலிப்பு சபையை நமக்கு தாராளமா அவங்க நல்லா கொடுக்குறாங்க. அதை சொல்றாரு, நீங்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்துல நீங்கள் எங்களுக்கு உடன்பட்டிருக்கிறீங்க. இந்த சபையானது அந்த ஊழியத்துக்கு பவுலுடைய தேவைகளை சந்திக்கிறது. அதை சொல்லும்போது சொல்றாரு, நான் 16வது வசனம், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இவங்க பணத்தை அனுப்புறாங்க. அந்த காலத்துல போஸ்ட்மேன்லாம் கிடையாது, ஆள்கிட்ட மூலியமா என்ன பண்றாங்க, அவருடைய தேவைகள் வரும் பொழுது அவர் பிலிப்பியர் சபைக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, பிலிப்பியர் சபை மக்கள் தாராளமாய் கொடுக்கிறவளா இருந்தாரு பாருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பணத்தை வாங்கிட்டாரு, ஊழியத்துக்கு செலவு பண்றாரு பவுல். இப்ப என்ன பண்றாருன்னா, அதுக்கு அவர் அந்த ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 17வது வசனம் பாருங்க, உபகாரத்தை நான் நாடாமல் உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ரிப்ளை ஒரு கிஃப்டா கொடுக்காம, உங்களுக்கு வேற ஏதாவது திரும்பி நான் செய்யாம நான் ஒரு காரியத்தை ஒன்று செய்யறேன், உங்களுடைய கணக்கு நல்லா நோட் பண்ணி, உங்களுடைய கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்ப அந்த கணக்குன்னா என்ன, நம்ம அக்கௌண்ட் இருக்குவோம், பேங்க்ல வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், அக்கௌண்ட் தமிழ்ல கணக்கு தான் சொல்லுவோம். அந்த கணக்குனா அந்த அக்கௌண்ட், பேங்க்குக்கு போனால் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம், அது கிரெடிட் அக்கௌண்ட்டு.
ஒரு சில பேர் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா எங்கே கடன் வாங்கணுமோ ஃபினான்ஸ் கம்பெனியில் அங்கே அக்கௌண்ட் இருக்கும், அது டெபிட் அக்கௌண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெறுகிறேன், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை கொண்டு போய் வைக்கிறேன்றார், அது பலனை நான் கொடுக்குறேன்றார். இப்போ இந்த அக்கௌண்ட் என்னவே, இந்த அக்கௌண்ட் எங்கே இருக்கு? இதை வாசித்து பண்ணால் இதைத்தான் அவர் சொல்கிறாரு, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய வசந்தம். உன்னதம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அக்கௌண்ட். இப்போ நான் பார்த்தோம்னா உலகத்தில் நாடாமல் உங்கள் உன்னதங்களே பலன் பெறும்படி நாடுகிறேன்றாரு. அப்போ இவர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் என்ன சொல்றாருன்னா, உங்க அக்கௌண்ட்ல வந்து பலன் பெறுவன்றாரு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுங்கிறது இட்ஸ் அ பிசிக்கல் அக்கௌண்ட் கிடையாது, பிசிக்கல் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய ஒரு அக்கௌண்ட் சொல்றாரு. இப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம எபேசியர் 1:3 நம்ம பொறுத்து பார்த்தோம்னா சொல்லுது, எபேசியர் 1 பார்த்தா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனம் பார்த்தோன்னா உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறார். அப்போ அந்த கணக்குங்கிறது ஒரு உன்னதங்களில் ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதம். எல்லா தலைக்கு மேலே என்ன பண்ணுறது, ஒரு கணக்கு வந்து இருக்கிறது. நீங்கள் சின்ன வயசில் வந்து யாராவது வீடியோ கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சு பாருங்க. நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன் பாருங்க. ஒரு ஒரு வீடியோ கேம்னு ஒரு கேரக்டர் போகும், ஒரு ஃபைட்டிங் கேம்னு வச்சுக்க, துப்பாக்கி தூக்கி போய் சண்டை போடுறோம்னா அந்த கேம் தலைக்கு மேலேயே ஒரு லைஃப் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க தெரியல, விளையாண்டுக்கிட்ட கொஞ்சம் நிறைய பேர் பாருங்க. இவர் அடிப்படை அந்த லைஃப் குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைஃப் அவர் தேவையான எடுத்துக்கலாம், அந்த லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பொம்மை கேரக்டர் தான் பாருங்க. அதில் வந்து விளையாடுவோம், இன்ட்ரெஸ்டாக சின்ன வயசில் விளையாடுவோம். அது மாதிரி தலைக்கு மேலேயே அந்த இது இருக்கும். நம்ம இங்கே விளையாடுற ஆளுக்கு தான் தெரியும் தலைக்கு மேலே லைஃப் குறையுது, தலைக்கு மேலே லைஃபோட போகிறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இதைத்தான் இவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்கள் கணக்கு, உங்கள் தலைக்கு மேலே ஒரு கணக்கு இருக்குன்ற. அதான் எபேசியர் 1:3 சொல்கிறார், உன்னதங்களில். நான் சொல்கிறேன், அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உன்னதம் இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து உங்கள் லைஃப் வந்து ஃபுல்லாக இருக்கு, அது மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வதித்திருக்காங்க, பிளஸர் பர்சன், அது ஃபுல் லைஃப்ல இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்றாருன்னா, அந்த சபையானது அந்த லைஃப்ல வந்து கொஞ்சம் எடுத்து அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு ஆசீர்வதிக்கிறாரு. எங்க ஆசீர்வதிக்கிறாருன்னா, நேரம் அந்த கணக்கு முதல்ல ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே கொடுத்துருக்கிறாரு. அந்த கணக்கு மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த கணக்கு பெருகணும். அவர் தலைமையில ஒரு உன்னதங்கள் ஆசீர்வாதம் இருக்கு. இவர்கள் வந்து தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பிரயாசத்தையும் பணத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது மறுபடியும் அது ரொட்டேஷன் ஆகுது. அங்கே அவர் என்ன சொல்றாரு, நேரம் நான் உங்களுக்கு, அதாவது உபகாரத்தில் நாடாமல நான் உங்களுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியல, உங்களுக்கு ரிப்ளை நான் டைரெக்டாக ஃபிசிக்கலாக பண்ண முடியல, ஆனால் நான் உங்களுடைய ஆவி, உங்கள் தலைக்கு மேலே ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு வந்து என்ன பண்ணுறாரு, நான் பலன் பெறும்படி அடைகின்றாரு. 18 வசனம் பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களை அனுப்பப்பட்டகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்புப்பிரகத்தையும் அவருடைய அசிஸ்டன்ட் எப்புப்பிரகத்தின் கையிலே வர பற்றி கொண்டபடினா நான் திருப்தி அடைந்தேன் சொல்றாரு. நான் வந்து எனக்கு வந்து திருப்தியா இருக்கு, நீங்க கொஞ்சம் காரியம் செய்தாரோ நிறைய காரியம் செய்தாரோ அந்த ஊழியத்துக்கு வந்து மிக ஆசீர்வாதமா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு. அந்த எப்பிபிராத்ன்ற அவருடைய அஸ்டன் கையில வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனால எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்திருக்கின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எப்படி கணக்கு பலன் பெறுங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை முடியும். இந்த இடத்துலதான் வந்து அவர் பெருக்கத்தை குறித்து சொல்லாம டைரக்டாவே ஐஸ்வர்யத்தின்றாரு. உங்கள் குறைவியல் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாகும். இந்த இடத்துல அபண்டன்ட் பிளஸிங் தான் போட்டிருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய தேவன் இருக்காரு, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் குறைவே இல்லாத தேவன், எல்லையற்ற தேவனு, அவர்கிட்ட வந்து எல்லா சகலவித ஆசீர்வாதம் இருக்கு. அதை வந்து கிறிஸ்து இயேசுக்குள், அந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் உங்களை வந்து உன்னதங்களில் ஆசீர்வதிப்பாங்க. இந்த இடத்துல அப்ப அந்த மகிமை என்ன பண்றது, அந்த உன்னதம் அப்படின்னா அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம் ஒருவேளை பிசிக்கலா இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வாகனம் இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை நீங்கள் உண்மையாலுமே கத்த விசுவாசித்தீர்கள்னா இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் நீங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கௌண்ட்ல வந்து கணக்கு பெருக ஆரம்பிக்கும். அந்த கணக்குல வந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து தேவனுக்கு வந்து பிரயோஜனமுள்ளா இருக்கணும் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில இது உண்டாகும். இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி. அதனால சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையில இயேசுத்திலும் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். தேவன் வந்து நிரப்புறாரு உங்களை மகிமையில, உன்னதங்களை உங்களை வந்து நிரப்பிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்க வித்ட்ரா பண்ண வந்து கத்துக்கணும் பாருங்க. எப்படி வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அருமையான வார்த்தைகள், பல வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்கு பாருங்க. அது புதிய ஏற்பாட்டுல வந்து விசேஷமாய் விதைப்பை மறித்துதான் ரொம்ப சொல்றாரு. அது சொல்றாரு 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8-10 வசனங்கள் சொன்னா கரெக்டா தெரியும் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும்
எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாலும் சகலவித நற்கிரிகளை பெருகுவதா இருக்கும்படி தேவன் உங்களை சகலவதையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கார். இவர் சொல்றாரு, தேவன் பெருக்கத்தின் தேவன் தான். தேவன் வந்து அபண்டன்ட், காட் ஆஃப் அபண்டன்ட் தான். இங்க சொல்றாரு, மகிமை நிறைவாக்குவார். நம்முடைய ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் ஒரு இன்ஃபினிட் பிளெஸிங் உள்ள தேவன் தான். எல்லா பிளெஸிங் உடைய தேவன் தான். சொல்றாரு, தேவன் வந்து உங்களுக்கு சகல எல்லா விதத்திலையும் நீங்களும் சம்பூர்ணையா இருக்கணும்ன்றாரு. எதுலையும் குறைச்சலா இருந்துடக்கூடாது. தேவன் சொல்றாரு, அதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. சொல்றாரு, வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதிருக்கும்படியாக அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அது நீலையின் வளர்ச்சலை உங்கள் நீதியின் வளர்ச்சலை வர்த்திக்க செய்வார். என்ன சொல்றாரு, தேவன் வந்து உங்களுக்கு எம்டி ஹேண்டா கொடுக்கல. தேவனோட பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கையில கொடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு செல்வங்கள் நடந்திருக்கும் போது உங்களை அழைக்கல. ஒருவேளை ஒரு ஏழையா ஒரு பாப்பா இருக்கும்போது கத்தர் அழைச்சிருக்காரு. ஆனா நம்ம கையில ஒரு சின்ன ஒரு விதையை கொடுத்துருக்காரு. யாருமே அந்த விதை என்கிட்ட இல்லைன்னு சொல்லவே முடியாது பாருங்க. ஒரு சின்ன விதையை கொடுத்துருக்காரு. சொல்றாரு, விதையை நான் கொடுக்குறேன், அந்த விதை புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குற தேவன் தான். அந்த விதையை அழிச்சு அந்த விதைக்கும் பொழுது அந்த விதையானது பூமியில விழுந்து ஒரு விதை வந்து ஒரு செடியா வளரும் பாருங்க. அது ஏராளமான விதைகள் வந்து இருக்குது பாருங்க. சொல்றாரு, அந்த விதையை விதைக்கும் பொழுது அது பெருக செய்கிற தேவன் இருக்கு பாருங்க. நாங்களாம் விவசாய குடும்பத்துல வந்திருக்கோம் பாருங்க. ஒரு ஏக்கர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு மூட்டை நெல் விதைச்சோம்னா 28 இருந்து 30 மூட்டை நெல் வந்து எடுக்கலாம். நம்ம விதைக்க அந்த நெல்லோட அளவு வந்து நம்ம கம்மி தான். ஆனா 28 மூட்டையிலிருந்து 30 மூட்டை நெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அப்ப நாம் அடுத்த இதுக்கு போகும்போது அப்படியே 28 நம்ம வந்து 28 மூடையுமே நாங்க என்ன பண்றோம், அரிசி ஆலை கொடுத்து வித்துருவோம், அல்லது நாங்க பாலிஷ் பண்ணி நாங்களே வச்சுக்குவோம். அப்படின்ற போது மறுபடியும் நாங்க இப்போ விற்கும் போது என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு மூட்டை நல்ல விதைகளை எடுத்து அடுத்த தடவை அடுத்த போகத்து விதைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 3 மூட்டையை வந்து அடைச்சு வீட்டுல வச்சுக்குவோம். நாங்க எங்களுடைய ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்குலாம் வச்சுக்குவோம் பாருங்க. மற்ற அந்த 25 மூட்டை, இது 30 மூட்டை எவ்வளவு வருகிறது அதெல்லாம் என்ன பண்ணிக்குவோம், நாங்க வித்துருவோம். அது எங்களுடைய இன்கமுக்கு வச்சுக்குவோம் பாருங்க. அப்ப மறுபடியும் அந்த ஒரு மூட்டை விதையானது எங்களோட இருக்கும். நாங்க அடுத்த வருது அடுத்த போகம் அடுத்த விளைச்சல் இருக்கிறதுக்கு அதை வந்து விதைப்போம் பாருங்க. அப்போ அந்த விதையை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அந்த விதையை நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் மறுபடியும் வந்து விதைக்க முடியாது. கத்தர் வந்து சொல்றாரு, எடுத்துல 30 மூட்டை அவன் கையில கொடுக்கலன்னு சொல்லல, ஒரு மூட்டையை நான் கொடுக்குறேன். அது எல்லாத்துலேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்க. விவசாயிகளுக்கு கண்டிப்பா வந்து விதையானது வந்து கிடைக்கும். அன்னைக்கு அப்படியே இல்லாட்டி நீ கவர்மெண்ட்லாம் கடன் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த விதையை நீங்க வாங்கிக்கோங்க. நல்ல தரமான விதைகளை வந்து வர்றாங்க. உலகத்துல எங்கெல்லாம் நல்ல தரமான விதைக்கப்படும் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப விதை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெருக்கத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், விதைக்கணும், அதை நீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், அதை பாதுகாக்கணும். பாதுகாத்து அதை நீதி நிலச்சலை கத்தர் என்ன பண்றாரு, மறுபடியும் வர்த்திக்க பண்றாரு. அப்போ ஒரு விதையை விதைச்சா போயிருமா கையை விட்டு அப்படின்னு, ஒரு விதையை விதைச்சா கத்தர் வந்து பெருமையா கொடுப்பாரு. அதான் இந்த சொல்றது இருக்காரு. அப்ப நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது இதெல்லாம் வந்து திரும்ப நமக்கே வருது, ஒரு ரொட்டேஷன் மாதிரி அப்படின்றாரு. அது எப்படி ரொட்டேஷன் மாதிரி வருதுன்னா, இந்த வசனம் கொஞ்சம் என்ன கிளியரா போட்டிருக்கு பாருங்க. லூக்கா 6:38 எப்படியா சொல்லி வருது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38, அவைக்கு குலுக்கி சரிந்துரும் நன்றாய் மலர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீங்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அழைக்கப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் சிறு தெரிஞ்ச ஒரு வசனம் பாருங்க. அதான் சொல்றாரு, நீங்க கொடுங்கள் உங்களுக்கு வந்து திருப்ப கொடுக்கப்படும். உங்களை வந்து கொடுத்துட்டு உங்க வாங்கிட்டு அப்புறம் பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க கொடுத்தீங்க உபகாரத்துல நாடாகாமல் என்ன பண்றாரு, உங்களுடைய கணக்குக்கு பலன் பெறும்படி நாங்க என் தேவனுடைய மறுபடியும் மகிமையை நைசிட்டு உங்களெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்றாரு, நிறைவாக்கும். அது மாதிரி இங்க சொல்லும்போது கிளியரா சொல்றாரு, ஒரு ஒரு ப்ராசஸ் சொல்றாரு. நீங்க தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்துக்கு செய்யும் பொழுது, தேவனுடைய காரியங்களுக்கு நான் வந்து கொடுக்கும் பொழுது, தேவன் என்ன சொல்லியிருக்காரு, ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது சொல்றாரு, உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கொடுக்கப்படுன்றாரு. அது எப்படி கொடுக்கப்படும்னா, நீங்க எந்த அளவு கொடுத்தீங்களோ அதை கொடுக்கல, அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி பாருங்க, ஓவர்ஃபுல்லா சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் எந்த அடக்குறீங்களோ அந்த அளவுனா உங்களுக்கும் அடக்கப்படுன்றாரு. அப்ப பிளஸ்ஸிங்கை வந்து விட்ரால் பண்றக்கூடிய ஒரு ஃபார்முலா எங்க இருக்கு, ஒரு இதுனா நம்ம கையில தான் இருக்கு, தேவன் கையில. அவர் வச்சுட்டாரு, உங்களை ஃபில்லப் பண்ணிட்டாரு, உங்க பேங்க்ல பணத்தை போட்டாருன்னா அந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறது யார் பொறுப்பு, நம்ம பொறுப்பு தான். எனக்கு வந்து ஒரு பணத்தை எங்க அப்பாட்ட கேட்கறேன், நான் எங்க அப்பா தூரமா இருக்கிறாரு, உடனே என்ன சொல்றாரு, உன் பேங்க் அனுப்பிச்சுட்டப்பா பணத்தை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், உடனே போய் என்ன பண்ணணும், பேங்க்குக்கு போய் விட்ரால் ஸ்லிப் எடுத்து பணத்தை வந்து விட்ரால் பண்ணணும்.
பணம் அப்படியே இருக்கு, நான் என்ன அந்த கஷ்டத்துல இருக்கேன், சோறு கூடி வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது பாருங்க. அப்போ வித்ட்ரால் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, புதிய ஏற்பாடு என்ன சொன்னா, ஹவு டு க்ரோ இன் ரிச்னு சொல்லல, எப்படி நீங்க ஆசீர்வாதத்தில் பெருகணும் அப்படின்னு சொல்லல, ஹவு டு வித்ட்ரால் காட்ஸ் பிளஸிங் சொல்லுது. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தாருடைய ஒரு தேட்டத்துல ஹவு டு க்ரோ இன் ரிச், எப்படி வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருகணும், எப்படி பண்ணணும், எப்படி பண விஷயத்துல பெருகணும், அதுதான் உலகத்தாருடைய ஒரு டார்கெட். அதனாலதான் காலையில இருந்து சீக்கிரமா வேலைக்கு போறாங்க, தொழில் செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவோடைய இது வந்து எப்படி பார்த்தோன்னா, ஹவு டு க்ரோ இட்ஸ் இல்லை, நீங்க எப்படி மனத்துல பெருகணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நம்ம டார்கெட் கிடையாதுங்க. ஹவு டு விட்னஸ் காட்ஸ் பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ளதற்கு சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. பிசாசை வந்து இது அப்படியே லைட்டா இருந்து பிசாசை தந்திரம் வந்து என்னன்னா, நீங்க க்ரோ பண்ணணும், ரிச் பண்ணணும், நீங்க கடவுளை நம்பி வந்திருக்கிறீங்க, அதனால வந்து உலக ஜனங்களுக்கு நீங்க யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்மளை வந்து ஹவு டு வித்ட்ரால் காட்ஸ் பிளஸிங், ஹவு டு கோ ரிச்ல மாத்தி விட்டுருவாங்க பாருங்க. இதுதான் இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இதை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் வந்து ஆகும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைக்கிளிங் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், ஏழைகளை கொடுத்தால், இது வந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி ப்ராசஸ் வரும் பாருங்க. இதை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு திரும்ப வந்து பாஸ் ஆகுது. யாராவது ஒருத்தர் போய் நம்ம ஒரு மூடை நெல் நான் போய் விதைக்க போறேன் ஒரு மூடை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாம் வந்து சிரிப்போம் பாருங்க, இது போய் மண்ணில் போட போறியா அப்படின்னுவோம். ஆனா ஒரு விவசாயி சொன்னாருன்னா சிரிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து விஷயம் தெரியும், அது எப்படி பெருக்கணுன்றது தெரியும், அது எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி அறுவடை எடுக்கணும், எப்படி ஈல்டு எடுக்கணுன்றது நல்லாவே தெரியும் பார்த்து. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும் பாருங்க இந்த இடத்துல. இப்போ இது எப்படியா சொல்றதுன்னா, நம்ம வந்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லிக்கிறோம்னா, உங்களுக்கு இப்போ நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த நீர் ஆவியாகிறது எடுத்துக்கலாம். ரொம்ப வெயில்ல நேரத்துல வந்து என்ன பண்ணணும்னா, சூரியன் மூலியமா வந்து நீர்நிலையில தண்ணி வந்து அப்படியே ஆவியா வந்து மேகத்துக்கு போயிடும் பாருங்க. மேகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து சீசன் வரும்போது குளிர்காற்று அடிக்கும் பொழுது அந்த மேகத்துல ஸ்டோர் ஆன அந்த வாட்டர் வந்து மறுபடியும் மழையா பெஞ்சு பூமிக்கு வந்துடும். பூமியில இருந்து மறுபடியும் என்ன பண்றோம், அது அப்படியே சேனல்ல போய் நீர்நிலையில போய் சேர்த்துட்டு பாருங்க. ஒரு ரொட்டேஷன் தொடர்ந்து இந்த பூமி உள்ள நாளும் உலகத்துல தேவன் படைச்ச நோபா காலத்துல தொடர்ந்து இந்த காரியங்கள் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அப்படி இங்கிருந்து ஆவி ஆகுது, மேகத்துல ஸ்டோரேஜ் ஆகுது, மறுபடியும் மழைகாய் பெய்கிறது, ஒதுக்காட்டு சொல்லணும், மறுபடியும் நீர்நிலைக்கு வருது, மறுபடியும் போகுது. இது வந்து ஒரு நீர், நீங்க ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் இந்த காரியத்தை வந்து. ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கும் பொழுது நாம் தேவனுக்காக கொடுக்கிறோம், அது உள்ளதுக்கு பலனாக வந்து நமக்கு வந்து சேருகிறது, நம்முடைய அக்கௌண்ட்ல அங்கே போய் சேருது. அவருடைய விசுவாசத்தினால் அதை வந்து வித்ட்ரா பண்றோம், நமக்கு வருகிறது, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அமைக்கு பெரும்படி இருக்கிறோம், மீண்டும் தேவனுக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், மறுபடியும் போய் சேருது. இதுதான். ஸோ இதுதான் அந்த ஒரு நமக்கு மேல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொல்ல, உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பவுல். வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்து இன்னைக்குள்ள புதிய ஏற்பாடு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் பாருங்க. வெறும் பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம விட்டு போனது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல நம்முடைய ஆவிக்குரிய உன்னதங்களை ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு திரும்ப நமக்கே வருகிறது. இதை வந்து நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதை வந்து நம்ம கவலை புரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய திசை மாறவே மாட்டோம் பாருங்க. அதான் சொல்றாரு, பணத்தை நோக்கி ஓடுங்கன்னு சொல்ற. பணம் அதனாலதான் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு, நீ பண ஆசைக்கு போகாத, அது எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. நீ அந்த வழியில நீ போயிட்ட, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புறது வேற, பண ஆசையை விரும்புறது வேற. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பட் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துல அதனோட வேதனையை கூட்டாரு. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் இது. வேதனை உள்ள நீ வெறும் பணம் போனோம், ஆசீர்வாதம் போனோம், அடுத்தவங்களுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கத்தி எடுத்து உணவு குத்திக்கிற மாதிரி, நம்ம எல்லாமே குத்திக்கிற மாதிரி. இதை விட அது பெட்டரா இருக்கு, இதை விட இன்னொரு அந்த மாதிரி போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம எல்லாமே குத்திக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா நம்ம தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்காக நாம் விதைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வருகிறதா இருக்கிறது பாருங்க. அதான் மத்தேயுல பாத்தீங்கன்னா 6:13 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்றார். ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பார்க்கணுமோ அதை பாரு, அவரோட நீதியை பாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பாரு, உன்னதங்களை கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு ஆசை வச்சிருக்க ஆசீர்வாதத்தை பாரு, அது எப்படி செலவு பண்ணணும்னு பாரு, எப்படி விதைக்கணுங்கிறத பாரு. இதெல்லாம் அவருடைய நீதியை தேடுங்க. இதுதான் நீதி. எதை சொல்லுங்க, வாரியத்தன் ஏழைகளுக்கு கொடுத்தா அவரோட நீதி என்னென்னைக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நீதி இதுதான், தேவனுடைய நீதி அதுதான், அவர் சொல்ற காரியம் அதுதான். அதையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட, இதை குறித்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இந்த உலக ஐஸ்வர்யம், உலக ஸ்டேஜ், உலக முன்னேற்றம், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, இது ஒரு நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து பாருங்க ஒரு இடத்துல இருக்காருன்னா
அது தன்னுடைய வேலையை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். அந்த கம்பெனிக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அதை நம்ம செய்தாலே இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஒரு ப்ரொமோஷன் வர ஆரம்பிச்சிடும், உயர்வு வர ஆரம்பிச்சிடும், சம்பளம் உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் உண்மையாக வேலை நேசிச்சா போதும். அவர் எதற்காக அங்கே வேலைக்கு போனார், எதற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, எதற்காக அழைக்கப்பட்டார், அதை நாம் சரியாக செய்யும் பொழுது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து படிக்க ஆரம்பிச்சிடும், அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் தான் சொல்றாங்க, தேவனுடைய காரியத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அதை பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், தேவனுடைய ஊழியத்துக்குரிய காரியங்கள், நம்ம மூலியமா ஏதாவது ஒரு ஊழியங்கள் செய்யப்படணும். ஒரு பெரிய ஊழியங்கள் செய்யலாட்டையும் பரவாயில்ல, ஒரு சின்ன பகுதியாவது நம்முடைய மூலியமாக செய்யப்பட வேணும் பாருங்க. ஒரு சாதாரண டிராக்ஸ் கொடுக்கறதுல இருந்து ஒரு சின்ன பிரயாசம் கத்தருக்கா எடுக்கிற அந்த பிரயாசம் எடுத்தோம் அப்படின்னா அது பாருங்க இதாகும். அதான் சொல்றாரு 34 சொல்லிருக்குது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதுங்க, நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும், அந்தந்த நாளுக்குரிய அதனுடைய பாடுகள் போதுன்றாரு. அப்ப நம்முடைய பாடுகள் கிறிஸ்துவுக்குள் சரியாக இருக்கும் பொழுது நம்ம எதிர்காலத்தை குறித்து பெருசா ஃபியூச்சர் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் சரியா இருக்கிறோமோ தேவன் அதை பார்த்துக்கொண்டு இருப்பாருங்க. நான் பல ஆட்களை பார்த்துருக்கிறேன். ஒரு குடும்பத்துல ஒரு சில பேர் தனியாக ரசிக்கப்பட்டுருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மற்றவங்களாம் அவங்களோட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாம். ஆனா நீங்க பார்த்துட்டீங்கன்னா எதிர்காலத்துல இவருடைய மொத்த வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், இவருடைய குடும்பம் நல்லா இருக்கும். இவரு கஷ்டப்பட்டிருப்பார், கிறிஸ்துவுக்காய் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பாரு. ஆனா நீங்க அவருடைய குடும்பத்தை நீங்க பாருங்க, ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கும், பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்ந்துருப்பாங்க, நல்ல ஒரு படித்திருப்பார்கள் பாருங்க, அவருடைய குடும்பம் தலைத்துவங்கின குடும்பமா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனா இவர் அந்த பிரசன்ட் டேட்ல வந்து கஷ்டப்படுறதே பெருசா பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் மிகப்பெரிய எதிர்கால ஆசீர்வாதம் வந்து மிஸ் ஆகிடும் பாருங்க. அதனால வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை வாங்கி உங்களை வெறுமையா விடுகிற தேவன் இல்லை, உங்க அக்கௌண்ட்லேயே தேவன் பலனை பெருக செய்கிற தேவன். ஒரு உன்னதங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு, ரொட்டேஷன் ஆசீர்வதிக்கிறார். தேங்கின தங்கிற மாதிரி கூட பாருங்க. ஒரு நீர்நிலையில வந்து தண்ணி தேங்கிடுச்சு, அது ஃப்ளோ ஆகலை அப்படின்னா அந்த கொஞ்ச நாள் அது கெட்டு போயிடும், நார ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்றது, தானியத்தை கட்டி வைப்பீர்களை ஜனங்கள் தவிப்பார்கள். அதோட நிக்க கூடாது பாருங்க, அது அப்படியே ஓடணும். ஓடுனா தான் தண்ணி சுத்தமா இருக்கு. நீங்க தண்ணி ஓடிச்சுன்னா மறுபடியும் ஊற ஆரம்பிக்கும், வேற இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுல வந்து சுத்தமான தண்ணியாவே எப்பயும் இருக்கும் பாருங்க. அதனால இப்ப நான் வந்து தேவனுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தம் தான். நம்ம தலைமையில ஒரு கணக்கு இருக்கு பாருங்க, அதை ரீஃபில் பண்றது ஆண்டவருடைய பொறுப்பு. அதை விட்ரா பண்ணி ஆண்டவருக்காக செலவு பண்றது நம்முடைய ஒரு கடமை பாருங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்குவாங்க, தலைமையில கடன் இருக்குன்னு தெரியாது. சில பேர்லாம் பாருங்க, எங்க இந்தியாவில் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பிச்சைக்காரங்களாம் இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த கார்பரேஷனுக்காரங்க வந்து அவங்களாம் கிளீன் பண்ணுவாங்க. வேற வழி பாடி நட்டு ரோட்டில் கிடக்குது, எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து அவங்களுடைய அந்த உடைமைகளை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கும். ஆனா இவர் பிச்சைக்காரராக இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாரு, நல்ல ஒரு ட்ரெஸ் போட மாட்டாரு, அட்லீஸ்ட் அதை வச்சு ஏதாவது செய்வோனாலும் செய்ய மாட்டாரு. நம்மளோட வாழ்க்கையில் வந்து பிச்சை எடுத்து வந்து கடைசி பிச்சை எடுத்து இறந்து வைப்பாரு. இன்னைக்கு பல விசுவாசுடைய வாழ்க்கையில வந்து இப்படிதான் இருக்கு. தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரியாமலே கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிடுவாங்க. ஒரு சராசரி கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது. நாம் வந்து அதற்காக அழைக்கப்படலை, நம் தேவனுக்காய் புரோஜனமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கணும். பார்த்தோம்னா ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னா மத்திய 25 24-30 வரைக்கும் பாருங்க. அந்த தாளந்து கர்த்தர் வந்து ஒரு எஜமானுடைய சம்பவத்தை கொடுக்குறாரு. எஜமான் வெளியூருக்கு போகும்பொழுது 3 வேலைக்காரனை கூப்பிட்டு 3 தாளந்து கொடுக்க பார்க்கும். ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தர் 3 தாளந்து 2 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தருக்கு வந்து 1 தாளந்து கொடுப்பாரு. ஸோ அந்த 5 தாளந்து வாங்கின என்ன பண்ணாரு, வியாபாரம் செஞ்சு மறுபடியும் 5 ஆக்குவாரு. மறுபடியும் எஜமான் திருப்பி கொடுத்தோம்னா அவனை பார்த்து உண்மை உத்தமமான ஊழியக்காரன் நிஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிடுவார். 2 தாளந்து வாங்கணும் பெருக்கி கொடுக்கும்போது அவனுக்கு அதே தான் சொல்லுவார். அவனுக்கு வந்து அந்த ஒரு இதை வந்து ரிவார்டை வந்து குறைக்கலாம். அவனுக்கு அதே வார்த்தையை தான் சொல்லுவார், உண்மை உத்தமமான ஊழியக்காரன் நிஜமான சந்தோஷத்தில் பெறுகிறார். ஆனால் அந்த 1 தாளந்து வாங்கணும் எப்படி தெரியுமா, நீ பெரும்பாலான கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசிகள் இப்படிதான் இருக்கும். அவர் சொல்றாரு, முதலாவது அவர் சொல்றாரு பாருங்க, 24 ஆண்டவர் நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறதும் தெளிக்காத சேர்க்கிறதும் கடினமுள்ள மனுஷன் இருக்கும். தேவனை குறித்து ஒரு நல்ல ஒரு இது இல்லை, கடினமுள்ள மனுஷன் ரெண்டு அறிவின்றாரு. தேவன் மேல வந்து ஒரு இது கிடையாது. ஒருவேளை விட்டுட்டோம், ஒருவேளை போயிடுச்சு, ஒருவேளை நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு பதில் சொல்லணும். அவர் ரொம்ப கடினமுள்ள ஒரு மனுஷன் அவரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா நான் பயந்து போய் தானது நேற்று போய்த்து வைத்து இது உங்களுடைய வாங்கிக்கணும், அவ்வளவுதான். நான் போய் போச்சு வச்சிட்டேன், பத்திரமா இருக்குங்க காசு நீ கொடுத்தது அப்படியே என்கிட்ட இருக்கு.
இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் பணம் ஃபுல்லாக இருக்குது, அது எடுக்க நான் விட்ரா பண்ணவும் இல்லை, அதை மறுபடியும் செலவு பண்ணவும் இல்லை, உமக்கே கொடுக்கணும் இல்லை, அது ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எப்படி எனக்கு ஃபுல் பண்ணி கொடுத்தீங்களோ என்னோட லைஃப் அப்படியே இருக்குது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அது ஒருத்தர் பண்ணுறாரு. உடனே ஆண்டவர் கோவம் வச்சு பாருங்க, அது சொல்கிறாரு அதை யூஸ் பண்ணுன்றாரு. நீங்கள் கணக்கு நீங்கள் ஒரு வேளை பணத்தை யூஸ் பண்ணாட்டியும் ஒரு காசுக்காரர் பேங்க்ல எங்கேயாவது வச்சிருந்தா கூட நான் வந்து வட்டியோட வாங்கி கொள்வேன்றாரு. என்ன சொல்றாருன்னா ரிவார்டை வந்து எதிர்பார்க்குறாரு, ஒரு பெருக்கத்தை உண்டாக்குறாரு. நமக்குள்ள ஒரு தாளந்து வந்து தேவன் என்ன கொடுத்துருந்தாரோ அதை பெருக செய்யணும். அப்படியே போய் சமூகத்தில் கிறிஸ்துவ அப்படியே போய் இருக்கிறது வந்து தேவனுடைய சுத்தம் கிடையாது பாருங்க. அப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அது சொல்றாரு, அது ஒரு தாள் வாங்கி 10 ரூபா கொடுத்து அவனாவது பெருக சொல்ல சொல்லி அவன்கிட்ட போய் கொடுன்றாரு. அது சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், கதிப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்ன்றாரு. ஆனால் சொல்றாரு, அவரை கூச்சு சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்ன்றாரு. பிரயோஜனமே கிடையாது இந்த ஊழியக்காரனை வச்சு, இவரை புறம்பானிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகிய பற்கடிப்பு உண்டாக்குன்ற. அப்ப என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னு வயசுக்கு சொல்ல வர்றாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, நாம தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும், பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கக்கூடாது பாருங்க. நம்ம அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே ஏதோ நகர்த்திட்டு போய் கடைசி வரைக்கும் போய் ஏதோ கடையில சேர்ந்துருவோம் அப்படின்னா அது கிடையாது. பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனா தேவன் சமூகத்தில் இருக்கணும் பாருங்க. அது விதைக்கணும், அதை அறுக்கணும். விதைக்கணும், அறுக்கும் பொழுதுதான் அது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்டாக ஒரு ப்ராசஸ் சொல்ற மாதிரி, நீர் ஆவியற மாதிரி நாம் இதை செய்யும் பொழுது உள்ளதை நம்ம கணக்கில் போய் சேரும் பாருங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை மறுபடியும் விசுவாசம் விட்ரால் பண்றோம், அது மறுபடியும் கத்தருக்காக நம்ம செலவு செய்கிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவர்கள். அப்ப நமக்கு இருக்கிறது வந்து உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசிரியத்துக்கு இட்ஸ் பர்மனன்ட் பிளெஸிங் பாருங்க. இதை போய் நம்ம எங்கேயும் தேடி அலையணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம தலைமையிலே அந்த ஆசீர்வாதம் வந்து இருக்கிறது பாருங்க. நம்ம ஊழியத்துக்காக நம்ம செலவு செய்யும் பொழுது, ஊழியத்துக்காக கொடுக்கும் பொழுது, ஒரு ஏழைகளை கொடுக்கும் பொழுது இந்த பண விஷயம் வந்து பெருக ஆரம்பிச்சிருப்பாருங்க. பெருக ஆரம்பிச்ச உடனே அது நம்முடைய கணக்குக்கு மீண்டுமா வர ஆரம்பிக்கிறது. இதுதான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியில இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு பெரிய நம்ம பிரயாசப்பட்டு நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இவையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. அதனால நாம் பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரராக இருக்கணும் பாருங்க. எல்லா வகைகளையும் பிரயோஜனமா இருக்கணும். அப்படிதான் தேவன் என்ன பண்றாரு, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரர் நிஜமானே சந்தோஷப்படுறாரு. அவருடைய சந்தோஷத்தை நம்ம இருக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேணும். உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி விட்ரால் பண்ணணும், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்றாரு, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்றேன், உங்களை தேவன் வந்து ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே உங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகள் நீங்க இப்ப இனிமேல் கத்தவங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்ல, ஏற்கனவே உங்க தலைமையில ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி விட்டா பண்ண கத்துக்கணும். அதுதான் விசுவாசோட சேலஞ்சு. அது எப்படி பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. இதை கற்றுக்கொண்டா நம்மளுடைய வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது, நம்மளுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கூட சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை முடிக்க வரும்ல. நான் உங்களுக்கு ஒரு எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். இதை நம்ம செய்ய 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 நம்மளுடைய வாழ்க்கையில நான் பிறகு உண்டாகும். ஒரு ஆளுக்கு மீனை கொடுத்த அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு அதில் முடிச்சுட்டு அடுத்த மீன்காக இருக்குது. அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அவன் மீன்களை பிடித்து அவனுக்கும் பிரயோஜனமா இருப்பான், அதை செல்லிங் பண்ணுவான், மற்றவர்களுக்கும் உதவியா இருப்பான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. இந்த ஒரு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஊழியத்து கொடுப்பது மூலியமாகவும் சபை கொடுக்கறது மூலியமாகவும் இளைஞருக்கு செய்கிறது மூலியமா நம்முடைய கணக்குல வந்து அந்த உன்னதங்கள்ல ரீஃபில் ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் விட்ரா பண்ணலாம். இதுதான் ஒரு புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பணத்தை குறித்து போட்டுக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் பாருங்க. நம்ம அப்படியே வந்து நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் உன்னதங்களில் உங்களுடைய கணக்குல பலன் பெறணும் நானும் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனே, கர்த்தாவே, இன்ஃபினிட் தேவன், ஆண்டவர் எல்லையற்ற தேவன், கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை ஆண்டவரே. எங்களை உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமான ஊழியக்காரர்களாக எங்களை இருக்கிற செய்கிறபடி எங்களை மாற்றுகிறபடி அன்று செலுத்தணும் ஆண்டவர். இந்த சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். எப்படி ஆண்டவர் ரீசைக்கிளிங் பண்ற மாதிரி ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்கள் கணக்கு வருகிறபடியாக கண்டு செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் காலையில வேலையை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே
நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது முடியாமல் நன்றி செலுத்தணும். இப்போ இருக்கிற நிலை, இந்த காணப்படுகிற அந்த காரியங்கள் ஆண்டவரை, இது டெம்பரவரியானது ஆண்டவரை, ஒரு பர்மனண்டான ஒரு காரியங்கள், நித்தியத்துக்கு எதுவாய் எங்கள் வழி நடத்துகிறபடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் மகிமையில் நிறைவாக்குறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எப்போ இருக்கிறோம் ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே. நீங்கள் ஜெபம் என்ற தலைப்பிலே ஜெபத்தை மையமாக வைத்து சுற்றியுள்ள வேதாம சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17-18 சர்வாயுத சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீர்கள். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை என்று பவுல் எழுதுகிறார். ரோமர் 10:12 ஐஸ்வர்ய சம்பந்தம். சில வித்தியாசங்கள் இந்த வேதத்தில் பவுல் தான் எழுதுகிறார். ஆனால் சில வித்தியாசம் இருந்தாலும் அதுக்குள்ள ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள், மிக்க நன்றி. பிலிப்பியர் 4:15-19, லூக்கா 6:38. இந்த பணம் இருந்து பிச்சைக்காரன் மாதிரி ஆக்ட் பண்ணுற சொன்னீங்களே, நல்ல வாசம். அதாவது பிசினித்தனம், கஞ்சன்னு சொல்லுவார்கள். சில பேர் பணம் இருக்கு, தங்கிட்ட பணம் இல்லையே என்று ஏழ்மையாக காய்ச்சொலிப்பார். இது ஒரு சத்ருவுடைய செயல், வேதனைக்குரிய விஷயம். இந்த மத்தேயு 25 இந்த தாளந்து 3 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்தது மிஸ்டர் மார்ட்டின். உங்களுடைய வார்த்தையிலிருந்து அநேக பொக்கிஷங்களை கற்றுக்கொண்டோம். அநேக சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதே போல கேட்டிருந்தவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சபைகள், ஆசீர்வாதங்கள், வேலை அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தோர் பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள் ஜெபத்தை மையமாக வைத்து சுற்றியுள்ள வேதாம சத்தியத்தை எடுத்துரைத்திருக்கிறார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைய நாளிலே நித்திய வார்த்தையின் வெளிச்சத்திலே முதலாவது பாஸ்டர் விக்டர் போல் செய்து கொடுத்தார் கர்த்தரின் பந்தி. யோவான் அதிகாரத்திலிருந்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. 2வது பாஸ்டர் மார்ட்டின் ஜெபத்தை மையமாக வச்சு சொன்னார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த தடையும் வராதபடி ஆவியானவர் வழிநடத்தினார். இன்றைய நாளை தாழ்ந்து கொடுத்த சிஸ்டர் கருணா, பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் டோலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் வார்த்தை கொடுத்த தாசர்கள் பாஸ்டர் விக்டர் போல், பாஸ்டர் மார்ட்டின் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த வார்த்தையின் வெளிச்சமாக எங்களுக்கு தந்த சங்கமா வானொலியை நினைவு கூறுகிறோம். கலந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், 110 நாடுகளில் கேட்கிற பிள்ளைகள், மறுவழிப்பில் கேட்கிற பிள்ளைகளை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோம். முடிவு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அநேக வெளிச்சத்தை எடுத்துரைத்தி சுவாமி, அந்த கிருபைக்காண்டி. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி. வேதாமத்தில் இருந்து ஆழமான பொக்கிஷத்தை நீ பிரித்தெடுத்த ஊழியர் மூலம் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சுவாமி இந்த வார்த்தை வெளிச்சத்திலே அநேக ஊழியர் கலந்து கொள்ளவும், அநேக தேவர்கள் கேட்க ஒரு கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். சிஸ்டர் டோலி, நான் ஆத்மாவை சொல்லுவோமா? ஆமென், என் ஆத்மாவை சொல்லுவோம். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.